இருக்குது, அது பூர்ணமாக இருக்குங்கிற ஒரு சாட்சாத்காரம் ஹிருதயத்துக்குள்ளே வரும். இந்த சாட்சாத்காரம் வரத்துக்கு தயாராக இருக்கிற ஜீவன் அங்கங்கே இருக்கும். அதை தேடிண்டு தான் குரு போகிறார். பகவத்பாதால் அந்த அப்படி வர கர்நாடகத்தில் வர பிரபாகரன் ஒருத்தர், ஒரு பிராமணர், அவர் அவரோட குழந்தை அப்படியே மந்த புத்தி மாதிரி இருக்குது. அந்த குழந்தைய கூட்டின்னு சங்கராச்சாரியர் முன்னாடி நமஸ்காரம் பண்ண வச்சு, இவன் சின்னத்துலேருந்தே எப்படியே இருக்கான், பேச மாட்டேங்கிறான், கோபம் வரதில்லை, யாருக்கிட்டேயும் கோபமே வராது, திட்டினாலும் சரி, ஏன்னா சாப்பாடு கொடுத்தா சரி, இல்லாட்டா இல்லை, நிசங்கமாக இருக்கான். எத்தனையோ வைத்தியர்கள்கிட்டலாம் காட்டிவிட்டோம், அவள்லாம் சொன்னால் இவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே தெரியலை, ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலை. அப்போ பகவத்பாதாள் அந்த குழந்தை கை இப்படி பிடிச்சுட்டு பார்த்தா அவருக்கு புரிஞ்சுடுது, இன்னும் பைத்தியமோ ஒன்றும் கிடையாது, இவன் அடைய வேண்டியதை அடைஞ்சிருக்கான். குழந்தை நீ யாருன்னு கேட்குறார். கஸ்துவம் சிசு கஸ்ய குதோசி கந்தா கிம் நாம தேத்வம் குத ஆகதோசி ஏதன்மயோக்தம் வதச்சார்பகத்வம் மத்ப்ரீதையே பிரீத்தி விவர்தனோசி. உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வருதுப்பா, அவ்வளோ பிரியம் வருது. நீ யாரு? குதஹா ஆகதஹா, நீ எங்கிருந்து வர, நீ எங்கே போகிற? இந்த குழந்தை இவ்வளோ நாளாக யாரையுமே பார்க்கலையாம், ஏன்னா வேக்கண்ட் லுக், அப்படியே தத் விஷ்ணோஹ பரமம் பதம் சதா பஷ்யந்தி, எங்கேயோ பார்த்துட்டுருக்கு, எதுலேயுமே கவனம் போல. இப்போ ஆச்சாரியால் பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்க கம்பீரமான குரலில் சொல்கிறான், நாஹம் மனுஷ்யோ நச்ச தேவ யக்ஷௌ ந பிராமண க்ஷத்ரிய வைசியசூத்ராஹ ந பிரம்மச்சாரி ந கிருஹீவனஸ்தோ பிக்ஷுர் நச்சாஹம் நிஜபோதரூபா. நான் மனுஷனோ தேவனோ யக்ஷனோ கந்தர்வனோ அல்ல, பிராமணனோ க்ஷத்ரியனோ வைசியனோ சூத்ரன் அல்ல, பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ ஈவன் சந்நியாசியோ கூட அல்ல. இதெல்லாம் சரீரத்துக்கு இருக்கிற பேர். நான் இந்த சரீரமே இல்லை, நிஜபோத ரூபா சுத்த சைத்தன்யம் ஆத்மா நான் அப்படின்னு பகவான் ரமண மகர்ஷி அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். இங்குரு நீயார் பிள்ளாய் யாருடைய மைந்தன் நீதான், எங்கு செல்கின்றாய் உன் பேர் என்ன? இதை இப்படி கேட்க சங்கரன் நவில பாலன் சாற்றிட வாய் திறந்தான், நரநலன் சுரன் இயக்கன் நானலன் அந்தணன் மற்ற அரசனும் வணிகன் சூத்ரன் அல்லனல் பிரம்மச்சாரி கிரகியும் வானப்பிரஸ்தன் கேடகல் சந்நியாசி நிரவினில் யாரும் அல்லேன் நிஜபோத வடிவனாமே அப்படின்னு. நான் இதெல்லாம் யாருமே இல்லை, நான் நிஜபோத வடிவனாமே, சுத்த சைத்தன்யம், நான் ஆத்மா அப்படி அப்படி ஒரு டிக்ளேர் பண்ணுற அந்த குழந்தைய அப்படியே கட்டிண்டு ஹஸ்தாமல கோசி, கையில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி நீ தத்துவத்தை பார்க்குறேப்பா, நீ ஹஸ்தாமலக்கன். இப்போ இங்கே பாருங்கோ, சிஷ்யனுக்கு குரு ஏதாவது உபதேசம் கூட பண்ணலை, சிஷ்யன் ஆல்ரெடி ரெடி இல்லையா, ஞானியாகவே இருக்கா. குரு ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்குறேன், ஒரு ப்ரொடெக்ஷன் தான், உனக்கு ஆல்ரெடி இருக்குப்பா, நீ வா, ஒரு ப்ரொடெக்ஷன் தான். அப்போது குருவை தேடுதல் அப்படின்னு சங்கராச்சாரியர் தேடின்னு போனார், தெரிஞ்சிட்டு தேடின்னு போனார். கோவிந்த பகவத் பாதாள சங்கராச்சாரியரை தேடின்னு வந்த ஒரு சிஷ்யர் உண்டு, பத்மபாதர். அவர் தேடிண்டே வந்தார். அவருக்கு சங்கராச்சாரியர் காசியில் இருக்கார் தெரியாது, ஆனால் விரக்த வைராக்கியத்தில் காசிக்கு வந்தார். பாகவதன் சொல்கிறது, ஞானிகள்லாம் என்ன பண்ணுவான்னா சத்தியத்தை தேடிண்டு ஜிக்ஞாசுகள் தீர்த்த க்ஷேத்திரத்துக்கு வருவாங்கிறதுக்காகவே தீர்த்த க்ஷேத்திரத்தில் போய் உட்காருவானோம். ஏன்னா அந்த அதுக்காகவே தீர்த்த க்ஷேத்திரத்தில் போய் உட்காருவான். இவன் வருவா, ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி ஸ்ருகாவந்தோனி சங்கிணான்னு வேதமே சொல்கிறது. பரமேஸ்வர ஸ்வரூபமாக ஞானிகள்லாம் அந்தந்த தீர்த்த க்ஷேத்திரங்களில் இருப்பா. அப்படி இந்த இவர் தேடின்னு வந்தார் பத்மபாதர். பகவத்பாதாளை அங்கே பார்த்ததும் சரணாகதி பண்ணிவிட்டார். ஆனந்தகிரிங்கிற ஒரு சிஷ்யர் அவர் தோட்டகாச்சாரியராக பகவத்பாதாளோட கிருபையில் அவர் ஞானத்தை அடைஞ்சார். அப்போ சங்கராச்சாரியர் கதையை பார்த்தாலே குருவை தேடக்கூடிய சிஷ்யர்களும் உண்டு, சிஷ்யனை தேடின்னு வரக்கூடிய குருவும் உண்டு. இதில் ஒரு தாமரை விரிகிற போது வண்டு
அந்த புஷ்பத்தை தேடின்னு வர்றது. இதுபோல் இங்கே இப்போ வண்டு யார், புஷ்பம் யார்? குரு புஷ்பமாயிருந்து சிஷ்யன் வண்டாயிருக்கலாம், குரு சிஷ்யன் புஷ்பமாயிருந்து குருவும் வண்டாயிருக்கலாம், ரெண்டுமே நடக்கலாம். அப்போது இது ஒரு ஆச்சரியமான ஒரு பிரின்சிபிள். உள்ளே அந்த ஸ்டேட்டுக்கு வந்துவிட்டானா குரு தேடின்னு வந்துடுவார். அந்த குரு சிஷ்ய சமாகமம் நடக்கும். அது நடக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் கிருபாங்கிறது, கிரேஸ் நம்ம சொல்கிறோம், அருள்னு சொல்கிறோமே, அதுதான். எப்போவும் அந்த குருவும் சிஷ்யனுமா மீட் பண்ணுற போது பெரிய விஷயம் நடக்கும். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் விஷயத்தில் பார்த்தேன்னா, சிவாபினவ நரசிம்ம பாரதி மகாஸ்வாமிகள் தனக்கு வேண்டிய சிஷ்யனை பிறக்க வச்சார். ஏன்னா அவள் அப்பா அம்மா போய் 11 குழந்தைகள் பிறந்து எல்லாம் செத்து போயிடுத்து. அந்த காலத்துலலாம் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் இமேஜினே பண்ண முடியாது. 11 குழந்தைகள் பிறந்து செத்து போயிடுத்து. அவள் போய் அழுதான் நரசிம்ம பாரதி சுவாமிகள்கிட்ட. அவருக்கு உள்ள அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கார். அப்போது அவர் அம்பாள்கிட்ட எனக்கு ஒரு நிழலை கொடு, அதாவது ஒரு சிஷ்யனை கொடு, அவர் ஞானியாக இருக்கணும், சாஸ்திரஜானம் இருக்கணும், அனுஷ்டானங்கள்லாம் இருக்கணும், சாயாம் மத்காம் விதத்ஸ்வ பிரவச்சன நமன தியான பூஜாசு சக்தாம் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். எனக்கு ஒரு நிழல் கொடு. அப்போ தான் இவா போய் பிரார்த்தனை பண்ணுறாளாம், என் குழந்தை வேணும்னு. அது அம்பாளோட ஆக்ஞையாகவே எடுத்துட்டு கோகர்ணத்தில் போய் சங்கராச்சாரியர் கதை மாதிரி போய் உபாசனை பண்ணிட்டு வர சொல்லி அந்த பிறக்கிற குழந்தைய நீங்கள் சாரதாம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணுறதாவ நினச்சுங்க அப்படின்னு. அப்படி பிறந்தவர் சந்திரசேகர பாரதி சுவாமி. அப்படி ஒரு பிள்ளை பிறந்து அந்த குரு ஜாக்கிரதையாக அவரை பார்த்துட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை கூட பண்ணியிருக்கார். சர்வஜம் ஸ்ரீ நரசிம்ஹம் குரு சிவதைத்தே சத்வரம் மத்வினம்ரம். அந்த சர்வஜனா பண்ணு நரசிம்மனை, அவனுக்கு ஞானத்தை கொடுன்னு அந்த குரு தாயாருக்கும் மேலே. குருவும் வேதமும் சங்கராச்சாரியர் சொல்கிறார், ஒரு 1000 அம்மாவை விட கருணையில் பெருசு உபனிஷத்துங்கிற அம்மாவோட கருணைங்கிற. மாதృ பிதൃ சஹஸ்ரேபியா அபி கருணையில் ரொம்ப ஹிதைஷினா வேதேனோக்தம் அப்படின்னு, கருணையா கரியசி ஸ்ருதி ஜனனி இப்படியெல்லாம் வருது. அப்போது 1000 அம்மா அப்பாவை விட கருணை இருக்குது வேதத்துக்கு, குருவுக்கு. அப்போ இந்த குருங்கிறதும் அவர் தெரிஞ்சுண்டு கான்ஷியஸாக தேடிண்டு போல, அவருக்குள்ளே இருக்கிற சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா சதாசிவ தத்துவம், அந்த அனுக்கிரக தத்துவம்னு ஒன்று இருக்குது. அது டைம் ஆகிற போது இவ 2 பேரையும் சேர்த்து வைக்கும். அந்த பார்க்குற போது குருவுக்கும் தெரியும் சிஷ்யனுக்கும் தெரியும், அந்த சமாகமம் ஞானத்துக்கு காரணமாகும். இது ஒரு அசைக்க முடியாத ஒரு பிரகிருதியில் இருக்கிற ஒரு நியமம். அதனால் குருவை எப்படி தேடுவதுங்கிறதுக்கு பதில் என்னன்னா, நாம் நம்ம பக்தி பண்ணணும், உபாசனை பண்ணணும், பகவன் நாமத்தை ஜபம் பண்ணணும். நம்மளா தேடிண்டா அறகுறையாக யார்கிட்டையாவது போய் மாட்டின்னுடுவோம். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ராமகிருஷ்ணரோட ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த நீர் பாம்பு இருக்குது, தண்ணி பாம்பு, அது சம்டைம்ஸ் பெரிய தவளையை வாயில் போட்டுடுமா, அதால் முழுங்கவும் முடியாது, இந்த தவளையால் வெளியில் குதிக்கவும் முடியாது. இதுபோல் அறகுறையாக ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யன் மாட்டின்னு விட்டாங்கன்னா அந்த குருவுக்கும் கஷ்டம், அதனால் இவனை காப்பாற்ற முடியாது. இந்த சிஷ்யனோட காரியம் கஷ்டம்தான், அது ஒரு பெரிய கஷ்டம். இப்படி நிறைய பேர் உண்டு, அங்கங்கே மாட்டின்னுடும். அதனால் நம்மளாக குருவை தேட முடியாது, நம்ம பகவானை தான் தேடணும். நம்ம பகவானை தேடுறோம், சத்தியத்தை தேடுறோம், அதுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், பிரகிருதியிலேயே ஒரு சக்தி உண்டு. இட்ஸ் அன் இன்ஃபாலிபிள் ஃபோர்ஸ் விச் வில் கைட் யூ டு எ பர்ஃபெக்ட் மாஸ்டர். அந்த இடத்துக்குள்ளே போயிட்டேலானால் தவறவே தவறாது. உங்களுக்கு யார் வழி காட்டணுமோ அவா. எல்லாருக்குமா ஜென்ரலாக ஒரு குருன்னு கிடையாது, ஆச்சாரியர் ஜென்ரல். இப்போ நம்ம ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் எடுக்கிற போது ஆச்சாரியாளுங்கிற போது எல்லாருக்குமே அவள் காமன். ஆனால்
ஒருத்தனுக்கு பர்சனல் குருன்னு வரபோது அவளுக்கு பர்சனலி வழிகாட்டுறதுக்கு எங்கே வேணா இருக்கலாம், யாரோ வந்து வழிகாட்டலாம். அந்த வழிகாட்டுறதுக்கு அந்த குருவை பகவான் காட்டி கொடுப்பார். அந்தர்யாமியாக இருக்கிற தேவன் நமக்கு வழிகாட்டி கொடுப்பார். அப்படி குரு கிடைக்காம நம்ம அத்தியாத்ம வாழ்க்கையில் நின்று போகாது. நீங்கள் சின்சியராக இருந்துவிட்டீங்களானால் குரு கிடைக்காம இருக்கவே இருக்காது. சம்டைம்ஸ் ஈஸ்வரனே குருவாயிடுவார். இப்போ பகவான் ரமண மகர்ஷிக்கு குரு இல்லையா அப்படின்னு கேட்டால் அருணாச்சலேஸ்வரரே தான் குரு. குற்றமுற்று அருத்தனை குணமாய் பணித்தாள் குரு உருவாயொளிர் அருணாச்சலா அப்படிங்கிறது. எனக்கு குருவா பிரகாசமாக சம்போ லோககுரு மதிய மனசக சௌக்கியோபதேசம் குரு அப்படின்னு சங்கராச்சாரியர் சிவானந்த லஹரியில் சொல்கிறார். லோககுருவாக இருக்கிற மகாதேவா, என்னோட சித்தம் எந்த உபதேசத்தை கிடைச்சா சௌக்கியம் அடையுமோ அதை எனக்கு கொடுன்னு கேட்குறேன். அப்போது ஈஸ்வரன் சிவனே தான் குரு. சுரேஸ்வராச்சாரியர் சொல்கிறார், அத்வைத ஞான உபதேசம் என்ற குரு சிவையேவ ந சம்சயா, அவன் சிவன் தான். அதனால் அந்த மாதிரி அந்த குரு தத்துவம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரகசியம். அது நாம் நேரடியாக அனுபவிக்கிறது தான் நமக்கு தெரியுமே தவிர அது இன்னதுன்னு ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கலாம், குரு கிடைக்காம நாம் ஒன்றும் வழி தவறி போக மாட்டோம். நம்ம வந்து சின்சியராக இருந்துட்டோமானா நமக்கு சாந்தி வேணும், இல்லை பகவான் வேணும், அத்தியாத்ம வாழ்க்கை வேணும்னு நல்ல ஒரு பசி உள்ள வந்துடுத்தானா பிரகிருதியில் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நமக்கு வேண்டிய குருவை நம்மக்கிட்ட கொண்டு வந்துடும். ஒரு புஸ்தகம் வேணும்னு கிடச்சா அந்த புஸ்தகம் வந்துடும். குரு வேணும்னா குரு வந்துடும். உபதேசம் வேணும்னா உபதேசம் வந்துடும். அத்தியாத்ம சாதனை பண்ணுறது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தெரியலைன்னா யாரோ வந்து சொல்லிக் கொடுப்பான். அப்படியெல்லாம் வழி நடத்தும். அதனால் இது நிச்சயமான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுண்டு நம்ம அத்தியாத்ம சாதனையை பண்ணிண்டு பகவத் பாதாளோட கிருதிகள் கிரந்தங்களை எல்லாம் படிச்சுண்டு ஸ்தோத்திரங்கள் நமக்காக ஸ்தோத்திரங்களும் எழுதியிருக்கார், பிரகரண கிரந்தங்கள் எழுதியிருக்கார், பாஷ்ய ரச்சனை பண்ணியிருக்கார். எது முடியுமோ அதெல்லாம் படிச்சுண்டு நம்ம வாழ்க்கையை சார்த்தகமாக பண்ணிக்கணும். எல்லாரும் சாந்தி அடையணும், நிம்மதியை அடையணும், எல்லாரும் பக்தி ஞானத்தோடு இருக்கணும். ஆந்தரிகமான ஒரு சமிருத்தி சாந்தி, வெளியில் இருக்கிற சமிருத்தி தர்மம், இது ரெண்டு இருந்து நம்ம வாழ்க்கை பூர்ணமாக